வணக்கம் வன்னியர் உறவுகளே. இது ஒரு சத்திரிய குல வன்னியர்கள் சமூக விழிப்புணர்வு காணொளி. MD படையாச்சி வழங்கும் அரசியல் வழிகாட்டி. உலகின் அனைத்து புகழ்களுக்கும் சொந்தக்காரர்கள் தமிழர்கள். ஏன் தெரியுமா? பஞ்சாங்கம் என்ற பெயரில் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன் இந்த பிரபஞ்சங்கள், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், கிரகங்களின் பெயர்ச்சி, அதன் தூரம், பால்வீதி மண்டலங்கள், நொடியில் தூரம், அதைவிட பல மடங்கு வேகமாக மனிதனின் சிந்தனை, யோக படிநிலையை உருவாக்கிய பத்தாஞ்சலி முனிவர், நவபாசன சிலைகளை உருவாக்கிய சித்தர்கள், வேதங்களுக்கு ஏற்ப 4 மடங்களை உருவாக்கிய சங்கராச்சாரியார், சூரியனின் விட்டம் 13,92,000 கிலோமீட்டர் குறுக்களவு கொண்டது. பிரபஞ்ச ஆகாய கங்கையில் ஒரு உம்மி அளவுதான் நமது சூரிய குடும்பம். அதில் ஒரு அணு அளவுதான் நமது பூமி. எல்லை இல்லாதது பிரபஞ்சம், ஆகாய கங்கை. அதையே அளந்தவர்கள் தமிழர்கள், நம் முன்னோர்கள். உலகில் எத்தனையோ வரலாறு இருக்கலாம், போர் நடந்து இருக்கலாம், பெரும் இயற்கை சீற்றங்களை பார்த்து இருக்கலாம். மழை பெய்வது ஒரு கூட்டு முயற்சி. பூமி, சூரியன், காற்று மண்டலம் தேவை. நீரை சூரியன் சூடாக்கி ஆவியாக மாற்றி காற்றில் பரவச் செய்து மேல் நோக்கி சென்று குளிரடைந்து மேகங்களுக்குள் சின்ன நீர்த்துளிகள் சேர்ந்து பிறகு பெரிய நீர்த்துளியாக கீழே விழுகிறது. இந்த பிரபஞ்சம் 4600 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இந்த பூமி உருவானது. 3500 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உலகின் முதல் உயிரினங்கள் கடலில் தோன்றின. செல்லிஃபிஷ், பவளப்பூச்சி, அல்கா போன்ற ஓரணு உயிரினங்கள் 700 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் துவங்கின. 400 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் நிலத்தில் வாழும் தாவரங்கள் தோன்றின. 230 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் டைனாசோர் வாழ்ந்தன. 65 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் டைனாசோர் அழிந்தன. 35 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் குரங்கினம் தோன்றின. ஆதி மனிதர்கள் 10 லட்சம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்கள். 80,000 ஆண்டுகளுக்கு பின் தான் மர உரியில் உடலை மறைக்க துவங்கினார்கள் மனிதர்கள். 50,000 ஆண்டுகளுக்கு முன் ஏதோ ஒரு பெரிய சக்தி இருப்பதை உணர்ந்தார்கள் மனிதர்கள். 10,000 ஆண்டுகளுக்கு முன் தான் மதமே உருவானது. 10,000 ஆண்டுகளுக்கு முன் இந்த பூமியின் மக்கள் தொகை 8 மில்லியன், அதாவது 80 லட்சம். 50,000 ஆண்டுகளுக்கு முன் தமிழ்நாட்டில் தோன்றிய ஆதி மனிதன் தான் தமிழன். இன்றும் அந்த இனம் தமிழ்நாட்டில் உள்ளார்கள். அரப்பா வம்சம் இருளர் என்பதும் இன்று உறுதியானது. ஆதி மனிதன் செய்கை, பார்வை, ஒளியை வைத்து மொழியை உருவாக்கியவன் தமிழன். அதுதான் உயிரெழுத்துக்கள் 12. இந்த உலகில் நீக்ரோ இனம், ஆஸ்திரேலிய பழங்குடி இனம், ஐரோப்பிய இனம், மங்கோலிய இனம் போன்ற 4 வகையான மக்கள் இந்த உலகில் உள்ளார்கள். அனுபவங்களை வாயால் பேசி காதால் கேட்டு வரலாறு தொடர்ந்து வந்தது. அதன் பிறகு குறியீடுகள் உருவாக்கப்பட்டன. பிறகு மொழிகள் வந்தது. அப்படி வந்த மிக பழமையான மொழி தமிழ். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உலக மக்கள் தொகை 20 கோடி. 1000 வருடங்களுக்கு முன்பு உலக மக்கள் தொகை 35 கோடி. 1800ஆம் நூற்றாண்டில் உலக மக்கள் தொகை 100 கோடி ஆனது. 1800ஆம் ஆண்டு இந்திய மக்கள் தொகை 17 கோடி. 1900இல் இந்திய மக்கள் தொகை 24 கோடி ஆனது. 2025இல் 146 கோடி மக்கள் தொகை உள்ளது. இந்திய மக்களின் மூத்த குடியான தமிழர்கள் 10,000 வருடங்கள் வரலாறு கொண்டதாக உள்ளது. ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு புனித நூல் இருக்கும். இந்தியர்களுக்கு பகவத்கீதை, இஸ்லாமியர்களுக்கு குரான், யூதர்களுக்கு தோரா, கிறிஸ்துவர்களுக்கு பைபிள், பார்சியர்களுக்கு அவெஸ்தா, சீக்கியர்களுக்கு குரு கிரந்த் சாஹிப் போன்றவைகள். ஆனால் தமிழர்களுக்கு சொல்ல முடியாத, எழுத முடியாத நூல்கள், தொல்காப்பியங்கள், இலக்கியங்கள், பக்தி நூல்கள் எண்ணற்றவைகள் உள்ளன. அதில் சில உங்கள் பார்வைக்கு, எனது இளைய தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் முயற்சி. பல வருடங்களாக நான் படித்ததை, சேமித்து வைத்ததை
இப்பொழுது உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறேன். நம் முன்னோர்கள் பிரபஞ்ச படைப்புகள், பொது நலன் விரும்பிகள், சமூக நலன் காத்தவர்கள், வேற்றுமை இல்லாமல் ஒற்றுமையாக வாழ்ந்தவர்கள் என்பதற்கு இந்த நூல்கள் அடையாளம். வரிசைப்படுத்தி பார்க்கலாம். இந்த நூல்கள் பற்றி காணொளி உருவாக்க ஊக்கப்படுத்திய நண்பர்கள், தமிழ் சொந்தங்கள், கட்டுரை வெளி தொடுத்து அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இது சமர்ப்பணம். 7 பிறவி எடுத்தாலும் போதாது சித்தர்கள் எழுதிய அருந்தமிழ் நூல்களை படிக்க. அறிந்து கொள்ளலாம் பெயர்களை படித்து. 1 தேவாரம், 2 திருவாசகம், 3 திருமந்திரம், 4 திருவருட்பா, 5 திருப்பாவை, 6 திருவெண்பாவை, 7 திருவிசைப்பா, 8 திருப்பல்லாண்டு, 9 கந்தர் அனுபூதி, 10 கந்த புராணம், 11 பெரிய புராணம், 12 நாச்சியார் திருமொழி, 13 ஆழ்வார் பாசுரங்கள் போன்ற 13 சிறந்த பக்தி இலக்கியங்கள். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநானூறு, அகநானூறு, புறநானூறு, 10 பரிப்பாடல், கலிந்தொகை என்னும் 8 சங்க நூல்கள். திருமுருகாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, பொருநாராற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநாள் வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுங்காடம் என்னும் 10 பாட்டு சங்க நூல்கள். திருக்குறள், நாலடியார், நான்மணி கடிகை, இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40, ஐந்திணை 50, திணைமொழி 50, ஐந்திணை 70, திணைமாலை 150, திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி, சிறு பஞ்சமூலம், முதுமொழி காஞ்சி, யாழாதி, இந்நிலை என்னும் 14 கீழ்கணக்கு நீதி நூல்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவகா சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி போன்ற 5 பெரும் காப்பியங்கள். உதயனகுமர காவியம், நாககுமர காவியம், யசோதர காவியம், சூளாமணி, நீலகேசி போன்ற 5 சிறும் காப்பியங்கள். அகத்தியம், தோல்காப்பியம், புறப்பொருள் வெண்பாமாலை, நன்னூல், பன்னிரு பாட்டியல் போன்ற இலக்கிய நூல்கள் மற்றும் இறையனார் களவியல் உரை எனும் உரைநூல், கம்பராமாயணம், வழிநூல் போன்றவைகள். முத்தொள்ளாயிரம், முக்கூடற் பள்ளு, நந்தி களம்பகம், கலிங்கத்து பரணி, மூவருளா போன்ற எண்ணற்ற சிற்றிலக்கியங்கள். ஒரு மொழியின் மிக சிறந்த பான்பே செம்மொழிக்கான கீழ்கண்ட 11 தகுதிகளை கொண்டிருப்பதுதான். 1 தொன்மை, 2 தனித்தன்மை, தூய்மை தன்மை, 3 பொதுமை பான்புகள், 4 நடுவு நிலைமை, 5 தாய்மை தன்மை, 6 கலை பண்பாட்டு தன்மை, 7 தனித்து இயங்கும் தன்மை, 8 இலக்கிய இலக்கண வளம், 9 கலை இலக்கிய தன்மை, 10 உயர் சிந்தனை, 11 மொழி கோட்பாடு. இந்த 11 பான்புகளையும் கொண்ட உலகின் மிக மூத்த மொழி என் தாய்மொழி தமிழ்தான். சமயக்குறவர்கள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்க வாசகர். சைவதம் வளர்த்தோர்கள் சேக்கிலார், திருமூலர், அருணகிரிநாதர், குமரகுருபரர் போன்றோர்கள். 12 ஆழ்வார்கள்: பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமாலிசை ஆழ்வார், நம் ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள் நாச்சியார், தொண்டிராப்பொடி ஆழ்வார், திருபான் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் போன்ற 12 ஆழ்வார்கள். நண்பர்களே, இந்த புலவர்கள் பட்டியலை பாருங்கள். தமிழ் உறவுகளே, கடந்த 10 வருடமாக இந்த வரலாற்று செய்தியை, உண்மையை காணொளியாக்க ஆழ்மனதில் விருப்பம் கொண்டு இருந்தேன். சூழ்நிலைகள், பொருளாதாரம், நேரமில்லாமை போன்ற காரணங்களால் தவிர்த்து வந்தது. நிறைவாக நாம் தமிழர் வரலாற்று பெருமையை கௌரவமாக, பெருமையாக உலகிற்கு சொல்லலாம். இந்த உலகில் மூத்த குடிமக்கள் தமிழர்கள் என்றும், தமிழர்கள் இருந்துதான் பல நூறு மொழிகளின் சொற்கள் எடுக்கப்பட்டது என்றும் உறுதியாக சொல்ல முடியும். நம் முன்னோர்கள் எழுதிய
பக்தி இலக்கியங்கள், சங்க நூல்கள், பெரும் காப்பியங்கள், சிறும் காப்பியங்கள், உரை நூல்கள், வழி நூல்கள், சிற்றிலக்கிய நூல்கள், செம்மொழிக்கான 16 பாண்புகள், சமய குரவர்கள், சைவம் வளர்த்தோர், ஆழ்வார்கள், பெரும் புலவர்கள் பல ஆயிரம், பெண் புலவர்கள், 18 சித்தர்கள், அதிலும் மற்றொரு 18 சிறும் சித்தர்கள், நவநீத சித்தர்கள், பெரிய ஞானக்கோவை சித்தர்கள் 49. இப்படி நாம் பட்டியலை சொல்லிக்கொண்டே போகலாம். மனிதர்கள் வாழ்நாள் 36,500 நாட்கள் தான் அதிகபட்சம் வாழ்கிறார்கள். அதில் 1/3 பங்கு தூக்கத்திலும், 1/10 பங்கு சாப்பிடவும், 1/10 பங்கு உடல் தேவை இயற்கை உபதைகளுக்காக போக, மீதம் 18,250 நாட்கள். அதிலும் 1/10 பங்கு குழந்தை பருவத்திலும், 2 பங்கு விடலை பருவத்திலும் போய்விடுகின்றன. கல்விக்காக நாம் ஒதுக்கும் காலம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 2 பங்கு மட்டும்தான். அதாவது 7,300 நாட்கள் தான். நம் வாழ்நாளில் படிப்பதற்காக ஒதுக்கப்படும் நாட்கள் 7,300 நாட்கள். அதுவும் அதிகபட்சம். அதுவும் ஆரம்ப கல்வி முதல் பட்டப்படிப்பு வரை. நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் தமிழர்கள் என்பதை பெருமையாக சொல்ல வேண்டும். நம் புலவர்கள் பெயர்களை காண்பிக்க 2 நிமிடம் காணொளியானது. அதுவும் முழுமையானது அல்ல. ஆண்பா புலவர்கள், பெண்பா புலவர்கள் மட்டும் பல ஆயிரம் உள்ளார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு தனி பெரும்பான்மை கொண்டவர்கள். அடுத்து நாம் 18 சித்தர்கள், அதில் 2 வகை உள்ளார்கள். அவர்கள் பெயர்களை பார்க்கலாம். 1 திருமூலர், 2 ராமதேவர், 3 கும்பமுனி, 4 இடைக்காடர், 5 தன்வந்திரி, 6 வான்மீகி, 7 கமலமுனி, 8 ஓகநாதர், 9 குதம்பை சித்தர், 10 மச்சமுனி, 11 கொங்கனார், 12 பத்தாஞ்சலி, 13 நந்திதேவர், 14 போதகுரு, 15 பாம்பாட்டி சித்தர், 16 சட்டை முனி, 17 சுந்தரானந்த தேவர், 18 கோரக்கர். இதர ஒரு பட்டியல்: அகப்பே சித்தர், அழுகணி சித்தர், ஆதிநாதர், வேதாந்த சித்தர், சதோகரநாதர், இடைக்காட்டு சித்தர், குதம்பை சித்தர், புண்ணாக்கு சித்தர், ஞான சித்தர், மௌன சித்தர், பாம்பாட்டி சித்தர், கல்லூனி சித்தர், கஞ்சமலை சித்தர், நுண்டி சித்தர், விளையாட்டு சித்தர், பிரமேனந்த சித்தர், காடுவெளி சித்தர், சங்கிலி சித்தர், திரிகோண சித்தர் போன்ற 36 சித்தர்களின் பெயர்கள். நவநாத சித்தர்கள்: வான்மீகர், பத்தாஞ்சலியார், தூர்வாசர், ஊர்வசி, சூதமுனி, வராரிசி, வேதமுனி, கஞ்சமுனி, வியாசர், கௌதமர் போன்றவர்கள் பட்டியல். அடுத்து ஞானக்கோவை சித்தர்கள் 49 பேர். கலாங்கி, கமலநாதர், கலசநாதர், யுகி, கருணாந்தர், போகர், சட்டைநாதர், பத்தாஞ்சலியார், கோர்கர், பவனந்தி, புலிப்பாணி, அழுகணி, பாம்பாட்டி, இடைக்காட்டு சித்தர், கௌசிகர், வசிஷ்டர், பிரம்மமுனி, வியாகர், தன்வந்திரி, சட்டை முனி போன்ற 49 ஞானக்கோவை சித்தர்கள் உள்ளார்கள். இன்னும் எத்தனையோ ஆயிரம் விடுபட்டு விட்டன. சித்தர்கள், யோகிகள், முனிவர்கள், கவிஞர்கள், புலவர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் நம் முன்னோர்கள் உருவாக்கிய வரலாறு இது. இந்த உலகில் வேறு எங்கும் எந்த மொழியிலும் காண கேட்க கிடைக்காத அரிய பொக்கிஷம் நம் தாய்மொழி தமிழ். தமிழா தமிழா, இந்த நூல்களை எல்லாம் படிக்க 7 ஜென்மங்கள் போதாது. ஒவ்வொரு தமிழனும், உலக மக்கள் அனைவரும் தமிழனாக பிறக்க விரும்புவது இதனால்தான். மேலும் அரசியல் நுண்ணிய நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள வன்னியர் உறவுகள் காணொளியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.